செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மாநகராட்சியின் வார்டுகளின் எண்ணிக்கை 200ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை மாமன்ற கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. சென்னை மாநகராட்சியின் கடைசி கூட்டம் மேயர் மா. சுப்பிரமணியம் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சென்னை மாநகராட்சியின் எல்லையை விரிவாக்கம் செய்வது, நிர்வாக வசதிக்காக 10 மண்டலங்களை 15 மண்டலங்களாக்குவது என்பது உள்ளிட்ட 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி சென்னை மாநகராட்சி வார்டுகளின் எண்ணிக்கை 155லிருந்து 200ஆக உயர்த்தப்படுவதற்கான தீர்மானம் மாமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேறியது. சென்னையோடு இணைந்திருக்கிற 9 நகராட்சிகள், 8 பேரூராட்சிகள், 25 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து அதில் 93 புதிய வார்டுகள் ஒன்றாக ஆக்கி 200 வார்டுகளாக இன்றைக்கு சென்னை மாநகரம் உருவெடுக்கவிருக்கிறது. அம்பத்தூர், மணலி உள்ளிட்ட 9 நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள், ஊராட்சிகள் சென்னை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டுள்ளன. டெல்லி உயர்நீதிமன்ற வளாகத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு சம்பவத்தை கண்டித்தும் அனைத்து நீதிமன்றங்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வலியுறுத்தியும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் நாளை ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மற்றும் சார்பு நீதிமன்ற வழக்கறிஞர்களின் சங்க கூட்டமைப்பு தலைவர் பரமசிவம் சேலத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். டெல்லியில் நேற்று நடைபெற்ற வெடிகுண்டு சம்பவத்திற்கு காரணமாக இருந்த தீவிரவாத இயக்கத்தை வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது என்றும், இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க நாட்டில் உள்ள அனைத்து உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசை உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் கண்காணிப்பு கேமராக்கள் வைத்து பாதுகாப்பை அதிகப்படுத்தி இதுபோன்று குண்டுவெடிப்புகள் நீதிமன்ற வளாகத்தில் நடக்கக்கூடாது, தடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொண்டோம். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாளை நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட இருப்பதாகவும், இந்த புறக்கணிப்பில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியை சேர்ந்து 60,000 வழக்கறிஞர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் பரமசிவம் அப்போது தெரிவித்தார். மேலும் தீவிரவாதத்தை தடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கங்கள் முழுமையும் கோர்ட்டு புறக்கணிப்பு செய்வதென்றும். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட தேமுதிகவினர் பேரார்வம் காட்டி வருகின்றனர். இதனால் தேமுதிக தலைமைக் கழகம் இன்று 5வது நாளாக விழாக்கோலம் பூண்டு களை கட்டியிருந்தது. உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சியை கடந்த 4ஆம் தேதி கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனுக்கள் வழங்கும் நிகழ்ச்சி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. 5வது நாளான இன்று சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த கழக பிரமுகர்கள் விருப்ப மனுக்களை ஆர்வத்துடன் பெற்றுச் சென்றனர். இதேபோல திருச்சி வடக்கு மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் நடராஜன் தலைமையில் தேர்தல் பொறுப்பாளர் செந்தூரேஸ்வரன் முன்னிலையில் விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டது. முசிறி, தொட்டியம், காட்டுப்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தேமுதிகவினர் மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து கொடுத்தனர். போடிநாயக்கனூரில் தேனி மாவட்ட செயலாளர் அருண்குமார் தலைமையில் விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டன. இதில் மாநில துணை செயலாளர் முருகேசன் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் துரை காமராஜ் தலைமையில் விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டன. 5வது நாளான இன்று ஏராளமான தேமுதிகவினர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட மனுக்களை பெற்றுச் சென்றனர். இதேபோல பெரியகுளத்தில் விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 5வது நாளாக இன்று மாவட்ட கழக செயலாளர் அருண்குமார் தலைமையில் தேமுதிகவினர் விருப்ப மனுக்களை பெற்றுச் சென்றனர். கடலூர் வடக்கு மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெற தேமுதிகவினர் குவிந்திருந்தனர். பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்கள் மாநில விவசாய அணி செயலாளர் சண்முகத்திடம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் கேரள பெண்களுடன் சேர்ந்து தமிழக பெண்களும் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். கடந்த 9 நாட்களாக ஓணம் பண்டிகையை பல்வேறு தரப்பினரும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் கேரளாவை சேர்ந்த பெண்களோடு தமிழக பெண்களும் இணைந்து ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். விதவிதமான பூக்களை கொண்டு பல்வேறு வகையான அத்தப்பூ கோலங்களை மாணவிகள் வடிவமைத்திருந்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இதனைத் தொடர்ந்து பெண்கள் நடனமாடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
இதேபோல் கோவை தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்கள் மருத்துவமனை வளாகத்தில் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடினர். கேரள பாரம்பரிய ஆடை அணிந்திருந்த பெண்கள் கும்மியடித்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் 2000 ஏக்கர் மஞ்சள் பயிர் கருகும் அபாயத்திலிருந்து தப்பியுள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியில் சின்னதாராபுரம், ராஜபுரம், கொத்தப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள் பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் கருகும் நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி விவசாயிகள் அமராவதி அணையிலிருந்து பாசன வசதிக்காக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்கள் பயனடையும் வகையில் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது இருசக்கர வாகன போட்டியில் வீரர்கள் செய்யும் சாகசங்கள் குறித்தது. பல்வேறு விதமான இருசக்கர வாகன போட்டிகளை நாம் பார்த்து ரசித்திருப்போம். ஆனால் சறுக்கலாக உள்ள மணல் மலையில் நடைபெற்ற போட்டியில் வீரர்கள் தங்களது வாகனத்தை ஓட்டி அனைவரையும் பிரமிக்க வைத்துள்ளனர். எறும்பு ஊர்ந்து செல்வதைப் போல் இருசக்கர வாகனத்தை பலர் ஓட்டி செல்வதை பாருங்கள். அமெரிக்காவில் நடைபெற்ற அதிவேக கார் பந்தயம். சீறி பாய்ந்த கார்களை கண்டு பார்வையாளர்கள் மெய்சிலிர்ப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.